அவங்க சவுதின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. நீங்க என்ன மறந்துட்டீங்க. அதான் பேச மாட்றீங்க. ஐயய்யோ! மறக்கல. நீங்க முன்னாடி லைவ்ல அந்த ரெட்டை இலைய வச்சு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குல்ல, அத வச்சு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சுட்டேன் நேத்து. நேத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் வந்து கொஞ்சம் லூசு, பைத்தியம் அப்படிங்கிறது வர மாரி எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. லைவ்ல ஆடியன்ஸ் வேற இருக்காங்க நெறைய பேரு. அப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து உண்மையா கஷ்டப்பட்டு வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்படி வந்து பேசும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் என்னால வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. வேற எதுவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. அக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரவும். வீடியோல போய் சவுண்டு நிறைய பார்த்துட்டு வரேன். என்னது? அக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரவும். வீடியோல போய் ஷார்ட்ஸு நிறைய பார்த்துட்டு வரேன். ஓகே, ஓகே, ஓகே. ஆ, சகோதரி எங்களை மறந்து ஐயய்யோ! மறக்க மாட்டேன்னா, மறக்கவே மாட்டேன். என்னோட கஷ்டத்த எவ்வளோ விஷயங்கள நீங்க உட்காந்து உங்களுக்கு எவ்வளோ வேலையா இருக்கும். அந்த நேரத்துல நான் வந்து மறக்க மாட்டேன். அக்கா உங்க வயல் என்ன போட்டு இருக்கீங்க? அண்ணா நான் வயலுக்குலாம் வயல் வந்து சொந்தமா கிடையாதுண்ணா. வயல் வந்து சொந்த ஊர்ல வயல் இருக்கு. இங்க வந்து வயல் கிடையாதுண்ணா. இதுல வந்து நாங்க இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு தோட்டத்துல வந்து சம்பளத்துக்கு நாங்க இருக்கோம். ஃபேமிலியோட வீடு குடுத்துருக்காங்க. அதுல தோட்டத்துக்கு சம்பளத்துக்கு நாங்க இருக்கோம். அது போக வந்து இங்க நாங்க இருக்கிறத சுத்தி ஃபுல்லாவே ஒரு ஒரு 20, 10, 20 தோட்டம் வந்து சுத்தி சுத்தி தோட்டம் தான் இருக்கு. ஆ, தோட்டம் தான் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு நான் வேலைக்கு போவேன். நான் பண்ணை பிடிக்கிறது, தென்னை மரத்துக்கு, மாமரத்துக்கு மருந்து வைக்க, பண்ணை பிடிக்க இந்த வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன். எங்க ஊர்ல விவசாயம் எல்லாமே நடந்துச்சு. அங்கலாம் வேலை வசதி இல்லன்னு சொல்லிட்டு தான் பஸ் வசதி, வேலை வசதி இதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க டவுன் ஏரியால வந்து கொஞ்ச நாள் இருந்தோம். கொரோனாவோட அப்படியே எல்லாமே மாறி, மாறி இப்ப வந்து நாங்க ஒரு தோட்டத்துல தான் இருக்கோம். இந்த தோட்டத்திலேயே நாங்க வேலை பார்த்துக்கணும். பக்கத்துல எதுவும் நான் கொஞ்சம் சேலரிக்கு வந்தா, அந்த தோட்டத்துக்கு நான் வேலைக்கு போவேன் நான். அக்கா உங்கள் வயல் எங்க எங்க ஊர்ல வந்து வயல் வந்து எங்களோட வயல வந்து இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க. அதுல வந்து பருத்தி போட்டுருக்காங்க. பருத்தி போட்டுருக்காங்க. எங்க ஊர் வயல்ல வந்து அதுல வந்து வேற ஆளுங்க குத்தகைக்கு பருத்தி போட்டுருக்காங்க. அக்கா உங்க ஓகே. என்ன சாப்ட்டாச்சு அக்கா வீட்ல நல்லா பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து நைட்டு வந்து ஒருத்தவங்க வந்து சொந்தக்காரவங்க வந்து மீன் பிடிக்க போயிருந்தாங்க. அவங்க மீன் கொண்டு வந்தாங்க. நைட்டு 9 மணி இருக்கும். நல்ல நல்ல குளத்து மீனுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆத்து மீனா, குளத்து மீனான்னு தெரியல. அந்த மீன் கொண்டு வந்தாங்க. அத வச்சு குழம்பு வச்சு நேத்தே வச்சுட்டேன். அதனால இன்னைக்கும் மீன் குழம்பு தான். நேத்து மதியம் பார்த்தீங்கன்னா, அ அத தான் இன்னைக்கு வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு மதியம் சாதம் வடிச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு வேலை போட்டு குடுங்க. ஐயோ! தோட்டத்து வேலை குடுக்குற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுண்ணா. தோட்ட வேலை கஷ்டமா? அது வந்து ஒரு நாள் பார்த்தா தானா தெரியும். அக்கா குந்தவை விடுங்க. குத்தவைக்கு விடுங்க. நான் வாங்கிக்கிறேன். ஓகே, ஓகே. ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இளவரசன் தோட்ட வேலை கஷ்டமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நாள் வந்து பாருங்க கஷ்டமா, ஈஸியான்னு தெரியும். தோட்ட வேலை கஷ்டமோ, ஈஸியோ தெரியல. ஆனா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு தோட்ட வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப பாவம். அ அந்த வேலைய கூட வேண்டான்னு சொல்லலாம். ஆனா வந்து நம்ம மொத நாள் வேலை பார்த்துட்டு வந்து வீட்ல இருப்போம். இன்னைக்கு வரையே கூடாது. அடிக்கிற வெயிலுக்கு வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அப்புறம் நைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆஹா நாளைக்கு போனா ஒரு ரூ. 200 சம்பளம் கிடைக்குமே! அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து காலையில என்னதான் முடியாம இருந்தாலும் விறுவிறுன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு, அந்த தோட்ட வேலைக்கு மறுபடியும் போயிருவோம். தோட்ட வேலை நான் இப்பலாம் கத்துக்கல. இப்பலாம் கத்துக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன பசங்கள்ல ஒரு 6, 7 வயசுலேருந்தே எங்களுக்கு தோட்ட வேலைன்னா அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க. வயல் வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆ, உளுந்து எடுக்க, கடலை எடுக்க, அப்புறம் களை பறிக்க, இதுக்கெல்லாம் நாங்க வேலைக்கு போயிருக்கோம். ஸ்கூல் நாள் லீவ் டைம் வரும்ல, அந்த டயத்துல நாங்க அதுக்கெல்லாம் வேலைக்கு நாங்க போயிருக்கோம். அதனால இப்ப பார்க்கும்பொழுது ஒண்ணும் கஷ்டமா தெரியல அந்த எந்த வேலையுமே. ஒரு லைக் குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வேலை இருந்தா சொல்லுங்க. மரம் வெட்டுவது. மரம் வெட்டுவதா? மரம் எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வெட்டுறேன்னு சொல்றீங்க. இந்த லைவ்லயே உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கும் பாருங்க. எவ்வளோ அழகா குயிலு, மயிலு அப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த அடிக்கிற வெயில்லயும் இந்த காத்து ஜில்லுன்னு வந்து காத்து வருது. இந்த மரத்தடியில உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னா என்னன்னு தெரியல. அப்புறம்